இதே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சோ பெண்களை பொறுத்தவரை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் இளம் வயதிலேயே, அதாவது குறிப்பா வந்து 13, 14 வயசுலதான் வந்து எல்லாருமே வந்து நேச்சுரலா வந்து பூப்படைவாங்க, மெனக்கேர் ஆகுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான கைண்ட் ஆஃப் த டயட் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்னால பாத்தீங்க அப்படின்னா 9 வயசுலயே நிறைய சிறுமிகள் வந்து இன்னைக்கு வந்து பூப்படைறது நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த வகையான ஹார்மோன் இம்பேலன்சஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஃபியூச்சர்ல வந்து பாதிப்பாக கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எப்பவுமே நார்மலா வந்து ஒரு பெண்மணிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு யூட்ரஸ் இருக்கும், 2 ஓவரிஸ் இருக்கும். சோ அப்போ இந்த 2 ஓவரிஸ் இதுல வளரக்கூடிய அந்த கருமுட்டை அப்படிங்கிறது 14 நாள்லயே வந்து ஃபுல் மெச்சூர்ட் ஆயிடும். 14 நாள்லயே வந்து அந்த எக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு மெச்சூர்டான ஒரு எக் ஆகும். சோ இந்த 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 எக் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவுலேஷனுக்காக ஃபெலோப்பியன் டியூப் மூலமாக அது கலெக்ட் செய்யப்படும். ஓகேங்களா? அதாவது இப்ப மண்டை அப்படிங்கறதா வந்து கர்ப்பப்பையா எடுத்துக்கோங்க, 2 ஜடை அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஓவரிஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சோ அப்போ அப்போ இந்த ஓவரிஸையும் இந்த யுட்ரஸுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு இருக்கும், ஒரு பைப்பு மாதிரி. சோ அப்போ அந்த ஓவரிஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த அந்த முட்டைகள் வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து என்ன ஆகும்னா எடுத்துக்கும். எப்போ அப்படின்னா 14 நாளுக்கு அப்புறம் கரெக்டா வந்து அந்த டைம்ல வந்து நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து ஃபோலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் சுரக்கும். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டெஸ்டோஸ்டெரான் சாரி அது என்ன ஓவரிஸ்ல ஓவரிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எக் வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல கலெக்ட் ஆகும். சோ இந்த கலெக்ட் ஆன ஒரு விஷயம் வந்து எதுக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்காக, ஒரு ஓவுலேஷன் ஃபெர்டிலைசேஷனுக்காக பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபெலோப்பியன் டியூப். சோ அப்போ திருமணமாகாத பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா 28th டேக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய என்டோமெட்ரியல் வால் வந்து திக்னஸா இருந்தது வந்து தின்னாகி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் ஆகவும் மியூக்கஸ் ஆகவும் அந்த மெச்சூர்டான அந்த எக்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாதவிடாய்னு சொல்லுவாங்க. எவ்ரி மந்த் இது வந்து சைக்கிளிக் பீரியடா வந்து பெண்களுக்கு இருக்கும். ஆனா இந்த மாதிரி 9 வயசுலயே அந்த சிறு வயதிலேயே வந்து பூப்படையக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து பிளக்சுவேஷன்ஸா இருக்கும். எப்படி அப்படின்னா கரெக்டான டைமுக்கு வந்து ஒரு குவான்டிட்டியான ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகணும். அப்ப இந்த பெண்கள் சின்ன வயசுல இந்த மாதிரி ஆகுறதுனால பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய டிஃபரன்ஷியேட்டடா ஆகும். அந்த அது போக போக பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸ் நிறைய விஷயங்களை வந்து மாத்தும். சில பேருக்கு டீனேஜ்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து சடனா வந்து குண்டாவாங்க அண்ட் அவங்க வந்து ஃபீலிங் டயர்டா இருப்பாங்க. இல்ல அவங்களால வந்து படிப்புலயோ எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனா இருக்க முடியாது, லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் இல்லைன்னா அலோபேசியான்னு சொல்லக்கூடிய அந்த ஹேர் ஃபால், கொத்து கொத்தா முடி கொட்டுற விஷயங்களும் அந்த மாதிரி முன்னாடியே பூப்படைந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காமனான இஷ்யூஸா இருக்கும். சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வகையான பெண்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல வந்து அது தைராய்டு இஷ்யூஸா கொண்டு போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டயாபெட்டிக்ல கொண்டு போகும். அண்ட் லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா அது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்குள்ள வந்துடும். இந்த ஒரு விஷயத்த அவங்க எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த மாதிரியான பெண்கள் வந்து குறிப்பா வந்து திருமணமாகி அந்த பேபிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணும் போதுதான் இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டியா வந்து உணர்வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. So next, sorry. சோ இது வந்து முன்னாடியே மெனக்கேர் ஆன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. சோ ஒரு விதமான டீனேஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பெண்களுடைய சாப்பாடோ இல்ல லைஃப் ஸ்டைல் பிரச்சனை காரணம்னாலோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்சஸ் தாராளமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு டீனேஜ்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காமன் ஒரு இஷ்யூஸா என்ன இருக்கு அப்படின்னா பொலிக்குல் PCOS சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சோ இந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய கேசஸ் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து அதுக்கு விட
10th + 2 படிக்கக்கூடிய பெண்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா காமனா வந்து இந்த ஓவுலேஷன் ப்ராப்ளம், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு. சோ இது மட்டும் இல்லாம பிரைமரி ஓவேரியன் இன்சஃபிஷியன்ட்னு சொல்லக்கூடிய பிஓஐ, அதாவது அந்த ஓவரிஸ் வந்து போதுமானதா இல்ல. சோ அது மாதிரி பிசிஓடி, அதாவது அந்த எக் அந்த வளருது பாத்தீங்களா, ஓவரிஸ்ல வளரக்கூடிய அந்த எக் வந்து இம்மெச்சூரா இருக்கிறது. சோ இல்ல ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர். சோ இந்த மாதிரியான இஷ்யூஸஸ்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் வந்து அதிகமா இருக்கு. சோ அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா என்லார்ஜ்டு ஓவேரியன் சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஓவரி, அதாவது அவங்களுடைய அந்த ஓவரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்லார்ஜிங்கா இருக்கும். இது வந்து தமிழ்ல வந்து நீர்க்கோர்வைகள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு மேல் ஹார்மோன்ஸ். ஒரு ஆண் வந்து ஆணா இருக்கிறதுக்கும் ஒரு பெண் வந்து பெண்ணா இருக்கிறதுக்கும் ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதிகரிக்கும் போதோ இல்ல குறையும் போதோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகழும். அந்த வகையில வந்து பெண்களுடைய இந்த ஓவரிஸ் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அதிகமா வந்து இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ஹை லெவலா இருக்கிறதுனாலதான் சோ நீர்க்கோர்வைகள் பிரச்சனை வந்து. சோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிஸ்டு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிளா இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும். சில பேருக்கு 3 மாசம் 6 மாசம் இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த அலோபதி டேப்லெட்ஸ் போட்டாதாங்க எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய சிம்டம்ஸையும் நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த மாதிரியான பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து ஃபேஸஸ்ல எல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கும், பாடியில ஃபேஸஸ்ல எல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கும், நிறைய பருக்கள் இருக்கும். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒபிசிட்டியாவும் இருப்பாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். சோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல எப்படி ஆண்களுக்கு வந்து சர்டன் ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும், அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து கீ ரோல் கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு. சோ இது சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸை தாண்டி ஒரு சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றதை தாண்டி நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர் அண்ட் சால்ட், இந்த 2 விஷயத்தையுமே வந்து பேலன்சிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ், முக்கியமா இந்த ஹார்மோன்ஸ்ல, அதாவது எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு. அப்ப பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் ஏற்படும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சுகரோ இல்ல உப்போ உறையுது அப்படின்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் ரொம்ப நாளா ப்ரொலாங்டு இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபெலோப்பியன் டியூப், முக்கியமான ஒரு விஷயம், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ். எப்படி வந்து இந்த ஓவரியில வந்து கருமுட்டை வளர்ச்சி சரியில்லையோ இல்ல வந்து ஒழுங்கா வந்து அந்த கருமுட்டையில கவுண்ட் இன்சஃபிஷியன்ஸா இருந்துச்சோ இல்ல அந்த ஓவரிஸ் வந்து கோர்வையில இருந்தாலும் பிரச்சனையோ, அதே மாதிரி அந்த மெச்சூர்டான எக் எடுக்கக்கூடிய அந்த டியூப் மாதிரி இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அதான் ஃபெலோப்பியன் டியூப். அப்ப அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து ஏதாவது அடைப்புகளோ இல்ல ஏதாவது டேமேஜோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த எக்க வந்து ஸ்பெர்ம் வந்து எக் ரீச் பண்ணும். அப்போ இந்த இடத்துல வந்து தடங்கள் இல்ல வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கும் பட்சத்துல இது என்ன பண்ண விடாதுன்னா எக்க போய் ஓவுலேஷன் பண்றதுக்கான தடையா இருக்கும். அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல்ல வந்து ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐவிஎஃப் முறை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஃபெலோப்பியன் டியூப் ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் ஐவிஎஃப் சொல்லக்கூடிய முறையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ இது தவிர்த்து யுட்டேரியன் இஷ்யூஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பை இஷ்யூஸஸ்ல யுட்டேரியன் ஃபிப்ராய்ட்ஸ். சோ இந்த கர்ப்பப்பையோட வெளிப்புறத்துல அண்ட் உள்புறத்துல இருக்கக்கூடிய அந்த லைனிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டூ மெனி செல்ஸ், ரொம்ப அதிகப்படியான டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆனிச்சு அப்படின்னு சொன்னா அந்த யூட்ரஸ்ல அந்த ஃபிப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபிப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் பெண்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டியில வந்து ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ரொலாங்டு பீரியட்ஸ், ரொம்ப அதிகமான உதிரப்போக்குகள் இருக்கும். சோ அப்போ அவங்களுக்கு அப்டமன் அண்ட் பெல்விக் பெயின் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அவங்க ஏன்னா ஹெவி மென்ஸ்ட்ரேஷனல் ப்ளீடிங் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஃபிப்ராய்ட்ஸ் நீர்க்கட்டிகள் வந்து கர்ப்பப்பை சுத்தி நீர்க்கட்டியா இருக்கலாம் இல்ல சதக்கட்டிகளாகவும் இருக்கலாம். அப்போ டூ மெனி செல்ஸ் க்ரோ ஆகுறதுனால இந்த பிரச்சனைனாலே அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ராய்சிஸ், அதாவது இந்த திக்னஸ், கர்ப்பப்பையோட அந்த எக் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு திக்னஸ் வந்து ஏற்படும். அந்த திக்னஸ்
ஒழுங்கா இல்லைனாலும் இன்ஃபர்டிலிட்டிக்கு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ், அதாவது கர்ப்பப்பை வந்து சரிவாக இருக்குது, இறங்கி இருக்குது, இறக்கமா இருக்குது. அப்படி அது இறக்கமா இருந்தது அப்படின்னா அந்த வெஜினல் கிட்னி இருக்கக்கூடிய விஷயத்த வந்து தட்டும். சோ அதனாலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் யுட்டேரியன் டியூபரோகுலோசிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஊம்புல, அதாவது கர்ப்பப்பையிலயோ இல்ல வந்து ஃபெலோபியன் டியூப்லயோ இல்ல ஓவரிஸ்லயோ பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு, பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும், இன்ஃபர்டிலிட்டி காரணமாவும் அமையும். ஸோ பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும். சில பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ உள்ள பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். எப்பவுமே வந்து பூப்படைஞ்சதுக்கு அப்புறம் சில வருடங்கள்லயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா குவாலிட்டியா இருக்கும். குவான்டிட்டியோட குவாலிட்டியோட இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகும் போது மோஸ்ட்லி சில பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஓன் எக்கால கூட அந்த கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஏஜ் ஃபேக்டர்ஸ்னாலயும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்டெராய்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் சொல்லக்கூடிய NSAID, அதாவது ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன், கீட்டோப்ரோஃபன், சிலிகோசிட்ஸ், டிக்ளோஃபெனாக், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ், இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஸ்டெராய்டுன்னு சொல்லுவாங்க, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுனாலே அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ்னும் சொல்லலாம் ஒரு சைட் ஆஃப் த வேக்கு. இந்த நியூரோலெப்டிக் மெடிசின்ஸ், நிறைய விதமான மெடிசின்ஸ் எடுக்கிற போது இல்ல வந்து கீமோதெரப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரியான விஷயத்தினாலே வந்து கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ்னாலே அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஜென்ஸுக்கு மட்டும்தான் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் பண்றாங்களா கேட்டா நோ. இன்னைக்கு வந்து சிட்டி சைட்ல எல்லாம் நிறைய பிளேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் உட்காந்து குடிக்கிறதுக்கு கூட தனியான இடங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு இதெல்லாம் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா அவங்களுடைய தலைமுறை வந்து ஒரு ஆர்கானிக் மாதிரி, அதாவது ஆர்கானிக்கா இல்லாத மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். சோ அந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக் இஷ்யூஸஸ்னாலே உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஸ். குறிப்பா வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றாங்க. லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல ஐடேபா இருக்கட்டும், இல்ல மொபைல் போனா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டைம் யூஸ் பண்றாங்க. எப்படி சொல்றது, இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து சிந்திக்க வேண்டிய, உணர வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அதாவது நார்மலா வந்து அப்பெல்லாம் வந்து டிவி பாக்குறதே 10 அடி தள்ளி உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு நம்மளோட 6வது விரலா இருக்கக்கூடிய மொபைல் போன் அண்ட் இல்ல நம்ம ஒரு தொழில இருக்கோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப், டேப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து என்னது 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு மினிமம் தான் சொல்றேன். 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு சிஸ்டத்துல உட்காரக்கூடிய அவல நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து நம்ம பாடியில வந்து 40%, அதாவது நம்ம உணவா இருக்கட்டும், வேற கெமிக்கல்ஸான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அஃபெக்ட் பண்றதை விட நம்ம பாடியில செல்ஸ இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் வந்து அந்த பிரெயின் தானே பாக்குது, பிரெயின் தானே இந்த சிஸ்டத்தை பார்த்து இது பண்ணுது. சோ பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட். அங்க வந்து ஃபோலிகல் ஸ்டிமுலேட்டிங்ல ஹார்மோன்ஸ் ஒழுங்கா வந்து தூண்டப்படும் பொழுதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்டிஸோ ஓவரிஸோ ரெண்டுலயுமே வந்து ஒழுங்காக ரிலீஸ் ஆகக்கூடிய எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒழுங்கா ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துக்கு ஹெவியான ஒரு விஷயத்த கொடுக்குறோம், ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறோம், ரொம்ப டேமேஜான விஷயத்த கொடுக்குறோம். சோ அதோடைய இம்பேலன்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப அடித்தளமா அமையும். அதுவும் இன்னும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மடியில வச்சு வேலை பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும் போது வந்து ரொம்ப வந்து இனப்பெருக்க மண்டலம்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய செல்ஸ் அஃபெக்ட் ஆகுவாங்க, அதுல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜஸ் ஆகும். சோ இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரேடியேஷன் எக்ஸ்போஷர்ல. அதுவும் குறிப்பா வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த ஒரு விஷயம் வந்து கவனிக்கணும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, ஓவர் ஈட்டிங். ஆனா என்ன கிடையாது, நியூட்ரிஷன்ஸ் கிடையாது, பியூர் நியூட்ரிஷன்ஸ். ரொம்ப ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கான், பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனோம்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரையும் தான் பாப்பாங்க. 2 பேர்ல யாராவது குண்டா தான் முதல்ல வெயிட்ட குறைங்கம்பாங்க, இல்ல ஒல்லியா இருந்தா முதல்ல வந்து நல்லா சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்கம்பாங்க. 2 விஷயத்துக்கு என்னத்தை எழுதுவாங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் சம்பந்தப்பட்ட டேப்லெட்ஸ் தான் எழுதுவாங்க. பாத்திருப்பீங்களா?
எஸ். அப்போ வந்து நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஓவரா திங்கிறதுனாலயோ இல்ல ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால நம்ம வந்து பலசாலி கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ், ஒழுங்கான ஆக்சிஜன், ஒழுங்கான தூக்கம், நல்ல மனநல, இதெல்லாம் இருக்கும் பட்சத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்மை பெண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிவர்த்தி ஆகுறதுக்கு உதவியா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன ரீதியாகவும் வந்து அவங்களோட லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லவ் டிசையர், செக்ஸ் டிசையர் இல்லைன்னா லவ் டிசையர்னு சொல்லலாம். சோ அவங்களோட லவ் டிசையரே அஃபெக்ட் ஆகுது. நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இன்னைக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய குறைஞ்சு போனதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரியான புவர் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஓவர் வெயிட், ஓவர் குண்டா இருக்கிறதுனாலயும் தான். நல்லா நினைச்சு பாருங்க. எதுவுமே வந்து எதுவுமே வந்து மனுஷனங்களோட இதுக்கு வந்து ஒரு வசீகரமான ஒரு லுக்கு தேவைப்படும். ஓவர் வெயிட்டா இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இது வந்து ரியல் ஃபேக்டான ஒரு விஷயம். சோ ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து கம்ப்ளீட்டான ஒரு குட் பிளஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்றதுல வந்து டெஃபினட்டா 50-50 தான மைண்ட் செட் வரும். அப்ப இந்த மாதிரி 50-50 மைண்ட் செட் எப்பவுமே இருக்கவே கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ லவ் டிசையர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரி புவர் நியூட்ரிஷன்ஸ்னாலையும் ஓவர் வெயிட்னாலையும் அந்த லவ் டிசையர் அஃபெக்ட் ஆகுது. இன்னும் வந்து பெண்களுக்கு சைக்காலஜிக்கல் ரீதியா அவங்க சிறு வயதுல ஏதாவது ஒரு அபியூஸுக்கு ஆளாயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த லவ் டிசையர் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கலாம், ஒரு விதமான பதட்டம் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் சைக்காலஜிக்கலா இருக்கும். சோ அது வந்து பேசி ரொம்ப வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் வந்து அவங்களை என்ன பண்ண முடியும்னா மாத்த முடியும். சோ இது தவிர்த்து ஏஜ், ஜெனரல் ஹெல்த், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ், இல்ல அவங்களுடைய லாஸ் ஆஃப் கான்பிடன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான இல்ல அவங்களோட லவ் டிசைர் ஏற்படுத்தக்கூடிய லிபிடோ அப்படிங்கிற விஷயங்கள் பற்றாக்குறையினாலையும் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு காரணமாக அமையலாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கு எதுல அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டியில. அவங்களுடைய கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், அவங்களுடைய மாதவிடாய் நல்லா இருக்கணும், அவங்களுடைய கருமுட்டை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வளர்ச்சியாக இருக்கணும், டைமுக்கு வந்து குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பப்பைய தாங்கி சுமக்கக்கூடிய அந்த வல்லமை வந்து அந்த பெண்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு எக்குக்கு கரெக்டான ஒரு ஸ்பெர்ம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனையோ இல்ல அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டோ இல்ல அந்த ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியாவோ இல்ல அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாவோ இல்ல அது மொட்டிலிட்டி நல்லா இல்லைன்னாலோ இல்ல அவங்களுக்கு அந்த லாஸ் ஆஃப் த லிபிடோவோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கும் வந்து என்னதுன்னா அந்த எக்குக்கான கரெக்டான ஸ்பெர்ம கரெக்டா கொடுக்க முடியும். அப்போ ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரெண்டு பேருக்குமே ஃபீலிங் இருக்கு, ரெண்டு பேருக்குமே பிளஷர் இருக்கு. சோ இந்த ரெண்டு விஷயங்களும் நல்லா அமையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான வந்து நியூட்ரிஷன்ஸ் வேணும், ப்ராப்பரா வந்து நல்ல மைண்ட் செட் வேணும். இந்த ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பரான மைண்ட் செட், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை, ஒரு கான்பிடென்ட், இது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கான கான்பிடன்ட், இந்த நாளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எலிக்சர் மிக்ஸ். சோ இந்த எலிக்சர் மிக்ஸ்ல வந்து என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஹர்ப்ஸ் இருக்கு, எடிபிளான விஷயங்கள் இருக்கு, ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான செல்ஸ் குரோத்துக்கு, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, நல்ல ஒரு ரிப்பேருக்கு, தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியே தள்ளுறதுக்கு. சோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு உள்ளுக்குள்ள. இது எல்லாமே வந்து செல்ஸோடைய பாதுகாப்புக்கும், ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு துளி இந்திரத்திலேயே தான் படைக்கப்படுறான். சோ அதுக்கப்புறம் தான் அவனுடைய தாயுடைய கருவறையில ஒரு சதை பிண்டமாகவும் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஒரு ஆர்கன்ஸும் வளர்ந்து அதுக்கப்புறம் அந்த போன் மேரோனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உருவாகி ஒரு மொத்த உருவமாகவும் குழந்தையா வர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த
அவங்களுடைய அந்த ஸ்டெம் செல்ஸ், அந்த போன் மேரோட ஆரோக்கியம், ஆர்பிசி, டபிள்யூபிசி பிளாட்லெட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு அப்புறம் ஒரு ரீஜெனரேஷன் அண்ட் டீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் குழந்தையா இருக்கக்கூடிய நம்ம வந்து இவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக இருக்கோம். அப்போ எப்படி வந்து ஒரு ஆலமரம் வந்து இவ்வளவு பெருசா ஒரு வலுவா இருக்கு அப்படின்னா அதோட விதை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்கணும். ஒரு மரத்தை எப்படி வந்து ஆணிவேர் தாங்கி பிடிக்குமோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் அவனுடைய குழந்தை பாக்கியத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ அப்போ இந்த இனப்பெருக்க மண்டலங்களை வலுவாக்கக்கூடிய விஷயம் இந்த எலிக்சர் மிக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹெர்ப்ஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிளஸ் டெரஸ்டடிஸ். சீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நெரிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனர்கள் வந்து ஆயிரம் வருட காலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டையும் எக் ப்ரொடக்ஷனையும் அதிகரிக்கிறதுக்கு, இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஆயிரம் வருஷம் காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீனர்கள் வந்து இந்த ஒரு பொருளை, அதாவது நம்ம ஊர்ல வந்து நெரிஜிபிள்னு சொல்லுவோம், இந்த ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. அது நம்மளுடைய இன்கிரிடென்ட்ஸ், ஒன் ஆஃப் த இன்கிரிடென்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிஷ்லியா கட்டிகுவா. சோ பிரேசில் நாட்டுல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபிளவரிங் பிளான்ட். இதோட பேரே வந்து காதல் தேவதைன்னு பேரு. சோ இது வந்து பிரேசில் நாட்டு மக்கள் வந்து திருமணமான புதுமண தம்பதியினருக்கு வந்து இதோட பானத்தை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவான பிளவனாய்ட்ஸ், ஹெலக்கலாய்ட்ஸ், நிறைய பிளான்ஸ்டரால்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மலட்டு தன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுலயும் வந்து குறிப்பா வந்து ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணுக்கும், உடல்ல வந்து கிட்டத்தட்ட 1,60,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மென்மையான உறுப்புகளை வந்து அழகாக ப்ரொடெக்டிவ் பண்ணி பிடிச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம். எப்படி வந்து மண்ணை வந்து வேறு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோ அந்த மரத்தை, அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிடிச்சு அழகா வச்சிருக்கு. சோ அந்த நரம்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன், அந்த நியூட்ரிஷன்ஸ் தான் வந்து ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து தேவையான விஷயங்களா அமையுது. சோ அப்பேற்பட்ட ஒரு நரம்பு மண்டலத்தை வந்து வலுவாக்கக்கூடிய விஷயம், சரி பண்ணக்கூடிய விஷயம், அது உள்ளும் புறமும், அதாவது உள்ளுக்குள்ள எப்படி பிளட் இருக்கோ வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வாயுக்கள் தேவைப்படும். உங்களுக்கு நரம்புக்குள்ள வந்து காத்து போகாது. நரம்புக்குள்ள எல்லாம் காத்து போனா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆனா நரம்புக்கு வெளியில இருந்து அந்த பிளட்டை வந்து சர்க்குலேஷன் பண்றதுக்காக நிறைய விதமான வாயுக்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை பார்க்குது. சோ அப்போ உள்ளும் புறமும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான விஷயத்த வந்து இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாவரம். அதுல இருக்கக்கூடிய மரப்பட்ட வேர்லாம் பாத்தீங்கன்னா மிகுந்த மருத்துவ குணம் மிக்கது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனைக்கு. ஏன் அப்படின்னா அந்த மலைவாழ் மக்கள் பேர் வந்து துப்பி இண்டியன்ஸ். சோ அவங்க பாக்குறதுக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா அழகா இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் ரொம்ப ஆக்டிவாவும் இருப்பாங்க. அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கிறவங்களை விட அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ச்சஸ் லென்த்தியா இருக்குமா. இது வந்து இதனாலதான் வந்து அந்த துப்பி இண்டியன்ஸ வந்து யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு ஒரு பேரும் அந்த மனிதர்களுக்கு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு அழகான ஒரு சயின்டிஸ்ட். எப்படி வந்து இந்த அனகொண்டா படத்துல பாத்திருப்போம் பாத்தீங்களா, அமேசான் காடுக்கு தேடி போவாங்கல்ல, அதே மாதிரி அப்படி போகும்போதுதான் இந்த பிரேசில் காட்டுல கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான மகத்துவமான ஒரு மூலிகையும் இது. குறிப்பா வந்து நிறைய பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிசல்ட்ஸ், எங்கேயுமே பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. அது ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், பேரலைசிஸா இருக்கட்டும், முகவாதம், மாமவாதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனைன்னு வந்த எத்தனையோ ஆண்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் மூலம் 100% ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பிகாஸ் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ட்ரிஷ்லியா கட்டிகுவா அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மகத்துவம் மிக்கது. அதனாலதான் வந்து அதை ரெகுலரா ட்ரெடிஷ்னலா அன்றாடம் எடுத்துக்கொண்ட மக்கள் தான் அந்த துப்பி இண்டியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள். அதனாலதான் அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கனும் லென்த்தியா இருந்தது. சோ அதே மாதிரி எலிக்சர் மிக்ஸ்ல வயசு வித்தியாசம்னு இல்லாம நிறைய கேசஸ் இந்த ஜெனடிக்கல் ஆர்கன் பிரச்சனையில நிறைய கேசஸ் வந்தது. ஈவன் வந்து படிக்கக்கூடிய பையனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜெனடிக்கல் அவங்களுடைய உறுப்பு வந்து லெந்தியா இல்லாம உள்புறமா இந்த கேசஸ் எல்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் நிறைய மெடிசின்ஸ் 6 லட்சம் 7 லட்சம் வரை ட்ரீட்மெண்ட் பார்த்து நோ ரிசல்ட்ஸ்.
சோ கடைசியா 10 வந்து எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 10வது படிக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நேச்சுரலாவே வெளியில வந்தது. அப்போ இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சோ டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது இதெல்லாம் சாப்பிட்ற வரையும் தாங்க இருக்கும், இதை சாப்பிட்டதை விட்டீங்கன்னா அது அப்படியே திரும்பி வந்து என்ன ரப்பர் மாதிரி பின்னாடி போயிடும் அப்படின்னா. சோ இந்த மாதிரி வந்து எவ்வளவோ கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா 100% சரி இது சாப்பிட்டு கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணதுல பேக் அடிச்சதுல அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் 100% ஆஃப் த ரிசல்ட் எலிக்சமிக்ஸ்ல நம்ம பார்க்க முடியும், குறிப்பா ஆண்களுக்கு. ஏன்னா நிறைய ஆண்கள் நான் இப்ப பாத்துட்டேன் சைக்காலஜி, ஏன்னா பெண்கள் வந்து அழுதுருவாங்க, பெண்கள் மனசை விட்டு உளறிடுவாங்க, ஏதாவது சொல்லி வந்து கூட அழுவாங்க. பட் நிறைய சகோதரர்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை வாய் விட்டு சொல்லி அழுக முடியாத அவல நிலையை நம்ம நிறைய கேசஸ் பாக்குறோம். உண்மையில அது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குது அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ரீதியா அவங்களே அவங்க தாழ்மைப்படுத்தி யாருக்கிட்ட அப்படின்னா அவங்களோட மனைவி கிட்டே தாழ்மை உணர்வு கொண்டு உணரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட நபராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, எலிக்சமிக்ஸ் வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும். இது உங்களுக்கான ப்ராடக்ட் தான். சோ அதே மாதிரி ஆண்மை பெண்மை குறைபாடு அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய நிலையில வந்து நிறைய கேசஸ் கூட பாத்தீங்கன்னா எலிக்சமிக்ஸ் கன்சியூம் பண்ணி அவங்களுடைய உறுப்புகளை பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பெண்கள் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண்கள் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மனைவியோ உங்களுடைய குழந்தைகளோ இல்ல உங்களுடைய சகோதரிகளோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எலிக்சமிக்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கண்டிப்பா வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மிகுந்த நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு என்னென்னமோ விஷயம் எல்லாம் வந்து நம்ம பராமரிக்கிறோம், வீடை பராமரிக்கிறோம், கார் வாங்கினா காரை பராமரிக்கிறோம், போனை வாங்கினா போனை பராமரிக்கிறோம். ஓகேங்க, அதே மாதிரி நம்மளையும் நம்ம பராமரிச்சுக்கணும், நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும். சோ அதனாலதான் வந்து ஒவ்வொரு ஆணும் சரி ஒவ்வொரு பெண்ணும் சரி எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிக், பிபி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ் லைஃப் லாங் எடுத்துட்டு இருக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து காணா போயிடுச்சு நேச்சுரலாவே. அதுல ஒன் ஆஃப் த திங் என்ன அப்படின்னா இந்த பிளஷர். ஸோ இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இன்பமான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அது மேல வந்து லாஸ் ஆஃப் த லிபிடோ அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு எத்தனையோ சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சரி. சோ அப்ப எலிக்சமிக்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் சரியாகும், அட் த சேம் திங் உங்களுடைய இல்லற வாழ்க்கையும் ஹாப்பினஸா அமையும். சோ அடுத்ததான் இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ்ல வந்து கப்பூர் பீட்டா மொஸ்டாட்டா ரொம்ப நல்ல ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மேம்படுத்தும், செக்ஷுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்டிசெப்ஸ், இதோட நேம் வந்து ஹிமாலயன் கோல்ட் அண்ட் ஹிமாலயன் வைக்ரா. சோ அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ரேட் ஸ்பீஷியஸ் எது அப்படின்னா கார்டிசெப்ஸ். சோ இது வந்து ஒரு மலையில கிட்டத்தட்ட வந்து 4500 feet above sea level விளையக்கூடிய விஷயம். சைனாக்கு அப்புறம் வந்து நம்ம இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ், பிரெயின், ஈவன் ஹெச்ஐவியை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கார்டிசெப்ஸ்க்கு இருக்கு. மிராக்கல் திங். எலிக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அதாவது சோம்பேறிய கூட வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து எலிக்சமிக்ஸுக்கு இருக்கு. அது எல்லா விதத்திலுமே ரத்தமா இருக்கட்டும், சதையா இருக்கட்டும், நரம்பா இருக்கட்டும், எலும்புகளா இருக்கட்டும், ஓகேங்களா. சோ எந்த விதமான இஷ்யூஸஸ்ல உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இல்ல பாடியில பிரச்சனைகள் இருந்தாலும் எலிக்சமிக்ஸ் ஆல்மோஸ்ட் a good ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபுட், ஒரு யூனிவர்சல் ஒரு மெடிசின்ஸ், ஒரு யூனிவர்சல் ஒரு கிஃப்ட் ஃபார் போத் மென் அண்ட் உமன். ஸோ நிறைய ஆண்கள் வந்து அவங்களுடைய இல்லற பிளஷருக்காக மெடிக்கல்ல எல்லாம் வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிடுவாங்க. அது வந்து ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணும், மார்க் மை பாயிண்ட். பட் எலிக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்க்ராட்டம்லயும் ஒர்க் பண்ணும், அதாவது டெஸ்டிகல்ஸ்லயும் ஒர்க் பண்ணும். ஏன்னா டெஸ்டிகல்ஸ்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்டம்ல ஒர்க் பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு ஸ்பெர்ம் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் ஒழுங்கா ரிலீஸ் ஆகும். ஆனா இதே வந்து மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வெறும் ஜெனடிக்கல் ஆர்கன்ல மட்டும் அந்த டிஷ்யூசஸ்ல அழுத்தம் கொடுத்து பிளட் சர்க்குலேட் கொடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா குயிக்கா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் கிட்னி ப்ராப்ளம் வந்து அவங்க இதனாலதான் இறந்து போனாங்க அப்படின்னு தெரியாமலே சிறு வயதுல எல்லாம் இறந்து போன நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா வெளியில வந்தது கிடையாது. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். அண்ட் எலிக்சமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மென்னுக்கு மட்டுமான ப்ராடக்ட் கிடையாது, விமெனுக்கும் தான். அதுவும் இந்த இல்லற வாழ்க்கை ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே சமமான உள்ள விஷயங்கள் தான். சோ இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைக்காக எதுவாயினும் சரி
உங்களுக்குள்ள நீங்க தாழ்வு மனப்பான்மை எல்லாம் பார்க்காதீங்க. நீங்க எப்படி ஒரு இறைவனுடைய மனித படைப்போ, பெண் எப்படி மனித படைப்போ அது மாதிரிதான் ஆண் எப்படி மனித படைப்போ அது மாதிரிதான் பெண். சோ இந்த ஒரு விஷயத்த முதல்ல மனசுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு திங்கிங் கொண்டு வாங்க. அந்த எண்ணத்தோடய எலிக்சர் மிக்ஸ கன்சியூம் பண்ணுங்க. ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள மனதளவுலையும் உடம்பளவுலையும் நிகழுது அப்படிங்கும் பொழுது கண்டினியூவா எடுத்துக்கிட்டே வாங்க. எல்லா விதமான உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸுக்கும் மைண்ட் இஷ்யூஸுக்கும் சேர்த்தே வந்து ஒரு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து எலிக்சமெக்ஸ் கொடுக்கும். அப்படிதான் இதுல இருக்கக்கூடிய நிறைய பாசிஃப்ளோரா, சிரிப்பூனை, காளி, நிறைய விதமான ஒரு உன்னதமான ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் நிறைய சத்து மிகுந்த எடிபிளான விஷயங்களும் இருக்கு. சாப்பல் மேட்டோ, பீச்சோட ஸ்டெம் செல்ஸ், ஆப்பிளோட ஸ்டெம் செல், ஜபகட்டிபா, பில்கியா, அக்கிப்பழம், இந்த நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்டிவியா ரபடியானா, எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இதெல்லாம் வந்து ஒரு கூட்டுக்கலவை. எலிக்சமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமிர்த கலவை, அது கூட்டுக்கலவை. எப்படி வந்து தமிழ் மருத்துவத்துல பல மூலிகைகள் சேரப்படும் பொழுது சிறந்த பலன் அளிக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அந்த வாக்கியத்துக்கு மிகுந்த எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலிக்சமிக்ஸ் தான். சோ எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஆண்மை பெண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட குறைபாடு, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க வந்திருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் தாராளமாக எலிக்சமிக்ஸ் எடுங்க. நான் 50-50 எல்லாம் பேசல, 100க்கு 100% பேசுறேன். நம்பிக்கையோட தொடர்ந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதத்துல உங்களுக்கு வேண்டிய அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன்.